நம் ஜீவனை காப்பாற்றும் வழி விஞ்ஞானத்தில் அல்ல, வேதாகமத்தில் இருக்கிறது. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. இந்த வேத பகுதியில் பரலோக காட்சி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு வீற்றிருக்கிறார். அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட நாளிலே தேவ புத்திரர் அவர் முன்பாக வந்து நிற்கிறார்கள். பரலோகத்தின் மாதிரியை தான் இந்த பூமியில் நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். எல்லா காரியத்திலேயும் மீண்டும் புதுமையானது இங்கு ஒன்றும் இல்லை. பரலோகத்தில் நடக்கிற விஷயங்கள் தான் தேவதூதர்களால் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு ஆதியிலிருந்து இப்பொழுது வரைக்கும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதை அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்வார்கள். நிர்வாகம், அதாவது பெரிய தலைவர்கள் ஒன்று சேர்ந்து தம் கீழ் இருக்கிற அதிகாரிகளுக்கு ஆலோசனைகள் கொடுப்பது, கலந்து பேசி என்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதை குறித்து விவாதித்து முடிவெடுப்பார்கள். இப்படிப்பட்ட காரியம்தான் அங்கு நடக்கிறது. பேச்சுவார்த்தை நடக்கிறது. நம்முடைய பிதாவாகிய தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அப்பொழுது தேவ புத்திரர், அதாவது தேவ தூதர்கள், பரலோகத்தில் இருக்கிற பரலோக வாசிகள் எல்லோரையும் நாம் தேவ தூதர்கள் என்று சொல்லிவிடுகிறோம். இப்படி இந்த பூமியில் வித்தியாசமாக படைத்த தேவன் தான் பரலோகத்தையும் படைத்து வைத்திருக்கிறார். அப்படி இருக்க அங்கும் இந்த பூமியில் இல்லாத புதிய காரியங்களை அங்கும் படைத்து வைத்திருக்கிறார். இதை விசுவாசிப்பது எளிது. சற்று ஞானமாக யோசித்தால் போதும். இந்த பூமியில் வித்தியாசமான பூச்சி இனங்களை எடுத்துக்கொள்வோம். ஆயிரக்கணக்கான பூச்சி இனங்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமானது. சிறியது, பெரியது, வித்தியாசமான நிறங்கள், வித்தியாசமான உருவங்கள் என்று பலவித தன்மைகளோடு. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு சிருஷ்டிப்பிலும் இப்படி புதுமைகளாக நிறைய ஆண்டவர் படைத்து வைத்திருக்கிறார். அதே போல பரலோகத்திலும் பலவிதமான தேவதூதர்கள் உண்டு, ஏஞ்சல்ஸ் உண்டு. அப்படி அங்கிருப்பவர்கள் சிறியவர்கள், பட்டாம்பூச்சி அளவுக்கு கூட சிறிய தேவதூதர்கள் இருக்கிறார்கள். வேதத்தில் வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு தேவதூதன் பூமியில் நின்றாராம். அவர் மண்ணின் மேல் ஒரு காலையும் கடலின் மேல் ஒரு காலையும் வைத்து அவருடைய தலை மேகத்திற்கு மேலாக இருந்ததாம். வானத்தை எட்டும் அளவுக்கு, அதாவது இந்த காலத்தில் பிளைட் செல்லும் அளவுக்கு உயரத்திற்கு அவர் நின்றிருக்கிறார். அப்படி என்றால் எத்தனை பெரிய தூரம், எவ்வளவு பெரிய உருவமாக அவர் இருந்திருக்கிறார். இப்படியாக அவர் படைக்கப்பட்டிருந்திருக்கிறார். இப்படி பரலோகத்தில் தேவதூதர்கள், வித்தியாசமான உருவங்கள், வித்தியாசமான அளவுகள், இப்படிப்பட்ட நிறைய படைப்புகள் உண்டு. நாம் அறிந்தது ஒரு சில. வேத வசனங்கள் ஆதாரத்திற்கு 1-2 கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் ஐயாவை வந்து தூதர்கள் சந்தித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனோவா ஐயா வந்து தூதரை சந்தித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது கர்த்தருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. யோசுவா ஐயா பார்த்ததும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. மரியாள் அம்மா பார்த்தது கேப்ரியல் தூதன். எசேக்கியாவின் புஸ்தகத்தை பார்க்கும்போது அதில் சேராபீன்கள், கேருபீன்கள், அவர்களுடைய வித்தியாசமான தோற்றங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கிறது 4-5 அதிகாரங்களில். இப்படி கர்த்தருடைய சிருஷ்டிப்புகள், பரலோகத்தின் சிருஷ்டிப்புகள் என்று பல உண்டு. அதில் தேவ புத்திரர்கள் என்று ஒரு கூட்டத்தார் உண்டு, ஒரு இனம். அதாவது இந்த உலகத்தில் இனம் இனமாக, தேசம் தேசமாக இருப்பது போல அங்கு தேவ புத்திரர் என்ற ஒரு இனம் உண்டு. இப்படி தேவ தூதர்கள் கர்த்தருக்கு முன்பாக வந்து பரலோக ராஜ்யத்தில் இருக்கும் பொழுது சாத்தானும் அங்கு வந்து நிற்கிறான். அதாவது சாத்தான் இன்னும் அழிக்கப்படவில்லை என்பதும், அவன் இருக்கிறான் என்பதும், சாத்தான் பூமியில் வந்து மனிதனை துன்பப்படுத்துவதும், கர்த்தருக்கு முன்பாக அவன் போய் பேசுவதும், மனிதர்களை வைத்து அவன் வேலை செய்து கொண்டு இருப்பதும் தெளிவாக இந்த யோபுவின் புஸ்தகத்தை படிக்கும் பொழுது இந்த முதல் அதிகாரத்திலேயே புரிந்து விடுகிறது. இந்த 6, 7, 8 வசனங்களை படிக்கும் போது முற்றிலும் சாத்தானை குறித்தும், அவன் யார் என்பதை குறித்தும், மனிதனை குறித்தும், கர்த்தரை குறித்தும், கர்த்தருக்கும் மனிதனுக்கும் சாத்தானுக்கும் உள்ள உறவு இது எப்படிப்பட்டது என்பதை குறித்தும் மிக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அவன் பேசுகிறான், கர்த்தரிடத்தில் சொல்லுகிறான், யோபு வீணாக விருதாவாகவா? அப்படி என்றால் எந்த காரணமும் இல்லாமலா யோபு உம்மை விசுவாசித்து உம்மில் பக்தியா இருக்கிறார்? அப்படி அல்ல.
அவருக்கு நீர் எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்திருக்கிறீர். அந்த மனிதனை ஆசீர்வதித்திருக்கிறீர். அந்த வீட்டை ஆசீர்வதித்திருக்கிறீர். அவருக்கு உண்டான எல்லா காரியத்தையும் நீர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீர். அதனால் அதனால் அவர் உம்மை தூஷிக்காமல் உம்மை புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை அவருடைய பொருட்களை தொட்டால், அவருடைய சம்பத்து, அவருடைய சொத்துக்களை, அவருடைய ஐஸ்வர்யத்தை நீர் தொட்டால், அதை நீர் எடுத்து போட்டால், அவர் உம்மை தூஷிக்காமல் விடுவாரா என்று கேள்வி எழுப்புகிறான். யோபோயாவுக்கும் கர்த்தருக்கும் உள்ள அன்பை பரீட்சை பார்க்கிறான். அவன் பொய்யனாய் இருக்கிறான். வேதாகமம் முழுவதும் ஆராய்ந்து படிக்கும் பொழுது ஒரு காரியம் புலப்படுகிறது. சாத்தான் எப்படிப்பட்டவன், மனித வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது அவன் எப்பொழுதும் கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள அன்பை வெட்டி விடுகிறவனாகவே இருக்கிறான். அதை ஒன்றும் இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதே அவனுடைய நோக்கமா இருக்கிறது. யோபோயா கர்த்தரிடத்தில் பக்தியா இருக்கிறார். கர்த்தர் யோபோயாவை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்படி இருக்க இவன் நுழைந்து என்ன சொல்லுகிறான்? யோபோயாவின் அன்பு பொய் என்று சொல்லுகிறான். கர்த்தர் மேல் வைத்திருக்கிற யோபோயாவின் பக்தியையும் அன்பையும் பொய் என்று சொல்லுகிறான். இதிலிருந்து பார்க்கும்போது ஒரு புதிய பரிமாணம் ஒன்று வெளிப்படுகிறது. வேதத்தின் வசனங்கள் எல்லாமே ஒரே ஒரு 2 கற்பனைகளில் அடங்கி விடுகிறது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். 2 கற்பனைகளுக்குள் கர்த்தருடைய வேத வசனங்கள் அடங்கி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நாம் கர்த்தரிடத்தில் முழு அன்பையும் செலுத்திவிட வேண்டும். நம்மை போல மற்றவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும். இதுவே இதன் ஆழமாய் இருக்கிறது. அப்படி என்றால் மனிதனிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரே காரியம், கர்த்தரை நேசிக்கிற அன்பு அவனுக்கு வேண்டும் என்பதே. கர்த்தர் மேல் வைத்திருக்கிற மனிதன் நேசிக்கிற அந்த அன்பை எடுத்து போடும்படியாகவே சாத்தான் எப்பொழுதும் முயற்சி செய்கிறான். அவன் எப்பொழுதும் கர்த்தருக்கு விரோதமாய் நம்மிடத்தில் பேசுவான். அவர் அன்பில்லாதவர், அவர் உனக்கு ஏன் இவ்வளவு துன்பத்தை கொடுத்தார், அவர் உனக்கு இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்து விட்டாரே, நீ இப்படி இருக்கிறாயே என்பான். நாம் நன்றாக தான் இருப்போம், ஒரு குறைவும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் அவன் சொல்லுவான், ஐயோ பார்த்தாயா நீ எப்படி இருக்கிறாய், பாவம், எந்த அளவுக்கு மெலிந்து போனாய் என்பான். நாம் வெயிட் லாஸ் பண்ண நினைத்து கொண்டிருப்போம். அவன் அப்படித்தான் சொல்லுவான், நீ மிகவும் சோர்ந்து போய்விட்டாய், நீ மிகவும் இளைத்து போய்விட்டாய். அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான். நம்மிடத்தில் என்னென்ன காரியங்களை சொல்லி நாம் கர்த்தரை வெறுக்கும்படியாக, கர்த்தரிடத்தில் கோபப்படும்படியாக, நம்மை நாம் தாழ்த்தி கொள்ளும்படி, இப்படியெல்லாம் அவன் தவறான காரியங்களை போதித்துக் கொண்டிருப்பான். அது அவனுடைய குணம். அப்படிப்பட்ட சாத்தான் பரலோகத்தில் போய் கர்த்தரிடத்தில் இப்படியாக பேசுகிறான். யோபையாவை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர், அதனால் அவர் உம்மை நேசிக்கிறார், அவர் உம்மை தூஷிக்காமல் இருக்கிறார். யோபையாவுக்கு உண்டான எல்லா காரியத்தையும் நீர் தொட்டால், அவருடைய சொத்துக்களை எல்லாம் நீர் எடுத்து விட்டால், அப்பொழுது அவர் உம்மை தூஷிக்காமல் இருப்பாரா என்று சொன்னார். அவன் இப்படி சொல்ல கர்த்தர் சொன்னார், அப்படியா, அப்படியானால் அவனை நீ சோதிக்க வேண்டும். அதாவது இந்த சம்பவம் நடக்கும்போது முதலில் கர்த்தர் சிங்காசனத்தில் இருக்கிறார், தேவபுத்திரர்கள் எல்லோரும் வந்து கூடியிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் சாத்தான் வந்து நிற்கிறானாங்க. அப்பொழுது கர்த்தர் கேட்கிறார், நீ எங்கே இருந்து வருகிறாய் என்று கர்த்தர் கேட்கிறார். அதற்கு அவன் சொல்லுகிறான், நான் பூமியெங்கும் உலாவி சுற்றி திரிந்து வருகிறேன். அவனுக்கு வேலை பாருங்கள், பூமி முழுக்க சுற்றி திரிந்து ஆராய்ந்து வருவது, யாரை பிடிக்கலாமோ என்று, யாரை பிடிக்கலாம், யாரை கொடுமைப்படுத்தலாம் என்று அலைந்து திரிவது அவனுடைய வேலையாய் இருக்கிறது. இதை பார்த்ததும், இதை இவன் சொன்னதும் சகலத்தையும் அறிந்தவர், அவன் இருதயத்தில் இருப்பதையும் அறிந்து கொண்டார். அவர் சொல்லுகிறார், என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? இவன் சொல்லி கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை, கர்த்தரே சொல்லுகிறார், நீ இதை தானடா நீ நினைப்பாய் என்று அவரே சொல்லுகிறார். நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சர்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் ஆகிய மனுஷன் அவனை போல ஒருவனும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சான்றிதழை யோபையா வாங்கியிருக்கிறார். அந்த அளவுக்கு கர்த்தரே பாராட்டும் அளவுக்கு உத்தமனாய் வாழ்ந்த உத்தம புத்திரனாய் யோபையா இருக்கிறார். அப்படிப்பட்ட மனிதனை நீ பார்த்தாயா, அவர் மேல் கவனம் திரும்பி இருக்கிறதா உனக்கு என்று கேட்கிறார்.
அப்படி கர்த்தர் கேட்டதும் அவன் சொல்லுகிறான், அவனை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர், அவனுக்கு எல்லா சம்பத்தையும் கொடுத்திருக்கிறீர், அவரை சுற்றிலும் நீர் வேலி அடைத்து வைத்திருக்கிறீர், நீர் பாதுகாப்பாய் வைத்திருக்கிறீர், அதனால்தான் அவர் உம்மை நேசிக்கிறார். ஒருவேளை அவருக்குண்டான எல்லாவற்றையும் நீர் தொடுவீரானால் அப்பொழுது உம்மை தூஷிக்கானா பாரும். ஒருவேளை அவருடைய சொத்தை எல்லாம் நீர் எடுத்து விட்டால் அப்பொழுது உம்மை கண்ணா பின்னாவென்று திட்டுவான். அந்த மனிதன் வேண்டுமானால் செய்து பாரும் என்று தவறாக சொல்லுகிறான். இதன் பொருள் என்ன? இதன் ஆழமே அங்குதான் இருக்கிறது. யோபு ஐயா உம்மை நேசிக்கவில்லை என்பதே அந்த ஆழத்தின் பொருள். வேர் எப்பொழுதும் மரத்தின் அடியில் மறைந்திருக்கும், அது போல இந்த கருத்தும் மறைந்திருக்கிறது. அவன் சாத்தான் யோபு ஐயாவை குறித்து சொல்ல நினைப்பது என்னவென்றால், யோபு ஐயா உம்மை நேசிக்கவில்லை, நீர் நினைத்து கொண்டிருக்கிறீரா? கர்த்தரை நோக்கி அவன் நினைக்கிறான், பேசுகிறான். நீர் நினைப்பது போல யோபு உம்மை நேசிக்கவில்லை, எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிறது, அதனால் நன்றி செலுத்திக் கொண்டு இருக்கிறார் அப்படின்னு என்று அவன் சொல்லுகிறான். ஆனால் யோபு ஐயாவின் இருதயத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அப்படியா, நீ அவனை சோதித்துக்கொள், உன்னிடத்தில் அவனை நான் ஒப்படைக்கிறேன், எதை வேண்டுமானாலும் செய்து கொள், ஆனால் அவனை மட்டும் தொடாதே என்று சொல்லுகிறார். யோபு ஐயாவை மட்டும் தொடாதே, அவருக்கு உண்டானவற்றை உன் கையில் ஒப்பு கொடுக்கிறேன், போய் பார்த்துக்கொள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளை சாத்தான் தொட வேண்டும் என்றால், நமக்கு ஒரு துன்பத்தை சாத்தான் கொடுக்க வேண்டும் என்றால், பரலோகத்திலிருந்து அனுமதி பெறாமல் நம்மை ஒன்றும் அவனால் செய்ய முடியாது. நம்மை சுற்றிலும் தேவதூதர் பாதுகாப்பாய் இருக்கிறார்கள் என்ற சத்தியத்தையும் நாம் இதில் தெரிந்து கொள்ளலாம். இப்படியாக அவன் கர்த்தரிடத்தில் அதிகாரம் பெற்றுக்கொண்டு வந்து பின்புதான் யோபு ஐயாவின் சோதிக்க வருகிறான், துன்பத்தை கொடுக்க வருகிறான். நன்றாக புரிந்து கொள்வோம். கர்த்தர் அனுமதித்தால்தான் நமக்கு எந்த துன்பமும் வரும். அந்த துன்பம் வருவதற்கு அதிகமாக நாம் பாவம் செய்வதனால் கர்த்தர் சாத்தான் இடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்பார். யோபு ஐயாவை போல ஒரு தவறும் செய்யாத பட்சத்திலும் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த இடத்தில் கர்த்தர் செய்கிறார். இன்னொரு காரியம், நம்மை போல இந்த சம்பவம் நடந்து 3000 வருடங்களுக்கு மேலாக ஆனது. யோபு ஐயா மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரராக இருக்கிறார். அவர் யாரிடத்திலும் போய் சுவிசேஷம் சொல்லவில்லை. அந்த காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் அவர்களுடைய வாழ்க்கையே ஊழியம்தான். அவர்கள் இந்த சம்பவத்தில் அவர்கள் வாழ்க்கை வாழ்ந்து முடித்து ஒரு பாவமும் செய்யாமல் இருந்தும் சாத்தானால் சோதிக்கப்பட்டு குற்றம் குறை சொல்லாமல் கர்த்தரிடத்தில் பக்தியாய் அவர் தீவிரமாய் இருந்ததுதான் அவருடைய வாழ்க்கை. அதுதான் அவர் செய்த ஊழியம். அதை படித்து 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 இந்த 3000 வருடங்களாக எத்தனை கோடி மக்கள் வாழ்க்கை இப்படிதான் வாழ வேண்டும் என்று கற்றுக்கொண்டிருப்பார்கள். இனி கற்றுக்கொள்ள போகிறவர்கள் எத்தனை பேர்? இவர்கள் எல்லோரும் யோபு ஐயாவின் ஊழியத்தினால் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போக போகிறவர்கள். நாமும் அப்படிதான். இப்படிதான் அவர்கள் வாழ்க்கை நமக்கு ஊழியமாய் இருக்கிறது. யோபு ஐயா செய்த ஊழியம்தான் இன்று நாம் பார்த்து கொண்டிருப்பது. யோபு ஐயாவின் வாழ்க்கையை பார்த்து நாம் இன்று திருந்திக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்களுடைய ஊழியம் என்பது மிக பெரியது. ஒரு சிறு துரும்பை எடுத்து போட்டாலும் அதை பெரியதாய் மாற்ற வல்லமையுடையவர் கர்த்தர். நாம் செய்கிற சிறு சிறு காரியங்களையும் பயன்படுத்தி அவர் பெரிய பலனை தர வல்லவராயிருக்கிறார். 5 அப்பம் 2 மீனை ஒரு சிறுவனிடமிருந்து வாங்கி ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு, 5000 ஜனங்களுக்கு, புருஷர்கள் மட்டும் 20,000 பேருக்கும் மேற்பட்ட ஜனங்களுக்கு அவர் கொடுத்தாரே. சர்வ வல்லமையுள்ள தேவன். நாம் சிறு ஊழியம் செய்தாலும் அதை பெரிதாய் அவர் பயன்படுத்தி பலரை கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள், அவருடைய ராஜ்யத்திற்குள் சேர்த்துக் கொள்வார். அவர் நல்லவர், மிகவும் நல்லவர், அற்புதமானவர். பரலோகம் சத்தியம், சாத்தான் இருப்பதும் உண்மையே, சத்தியம்தான். மனித வாழ்க்கை அவனால் சோதிக்கப்படுகிறது என்பதும் உண்மையே. இதையெல்லாம் புரிந்து கொள்வோம். பரலோகம் உண்மை, நரகம் உண்மை, மனித வாழ்க்கை உண்மை, சாத்தானால் சோதிக்கப்படுகிறதும் உண்மை, கர்த்தரால் பாதுகாக்கப்படுவதும் சத்தியமே. நாம் தெரிந்த புத்தி உள்ளவர்களாயிருப்போம். விஞ்ஞான உலகம் என்று சொல்லிக்கொண்டு நம்மை நாமே ஏமாற்றிக்கொண்டு எரி நரகத்திற்கு போய்விடக்கூடாது. நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்வோம். நம் ஜீவனை காப்பாற்றும் வழி விஞ்ஞானத்தில் அல்ல, வேதாகமத்தில் இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை
அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.